அனைவருக்கும் வணக்கம். நான் தீபசுகுணா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சன் பாத், அதாவது வந்து சூரிய குளியல் வந்து எடுப்பதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சூரிய குளியல் வந்து எப்போ எடுக்கணுன்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகி, அதாவது வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளேயும், அதே மாதிரி சூரியன் மறைவதற்கு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் முன்னாடி இருக்கிறது தான் இந்த வந்து சன் பாத்துன்னு சொல்லுவோம். சன் பாத்துன்றது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து நம்மளோட பாடி வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போசர் ஆகுது தான் சன் பாத்துன்னு சொல்லிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த சன் பாத் வந்து எடுக்கிறனால வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா, விட்டமின் டி சிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் டி வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நம்மளோட ஸ்கின்ல வந்து தான் நமக்கு வந்து சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்போது தான் இந்த விட்டமின் டி நமக்கு வந்து சிந்தசிஸ், அதாவது ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணுது. இந்த விட்டமின் டி நமக்கு கிடைக்கிறனால நம்மளோட போன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான், சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தான், அவங்களோட போன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஈஸிலி வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளோட போனில் வந்து ப்ராப்பராக கால்சியம், பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லாதனாலையும், அட் த சேம் டைம் இப்போ பெரியவங்களாக இருந்தால் டீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சன் பாத் எடுக்கிறனால வந்து கால்சியம், பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி போன் ஹெல்த்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்னவங்களாக இருந்தாலும் சரி தான், பெரியவங்க ஒரு 50-55 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து காலையிலே சாயங்காலம் வந்து 2 டைம் வந்து இளமையில் உடம்புல படுற மாதிரி கொஞ்சம் சூரிய குளியல் எடுங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து ஸ்கின்னோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சன் பாத் வந்து ஹெல்ப் பண்ணுது. நார்மலாகவே வந்து நம்ம சொல்லுவோம், மத்தியானம் 1 மணி 2 மணி டைம்லலாம் போகும்போது என்ன சொல்லுவோம், இந்த வெயிலெலாம் போகாதீங்க, போகும்போது வந்து நம்மளோட சருமத்தை வந்து பாதிக்கும்னு சொல்லுவோம். அந்த வெயில் அப்படி தான், ஏன்னா அதோட புற ஊதா கதிர்களோட தன்மை அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம காலையிலேயே இந்த இளவெயில் உடம்புல படுற மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடுறது தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய தோல் சம்மந்தமான நோய்கள் வந்து குணமாகிறதுக்கு இந்த சன் பாத் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக வந்து சொரியாசிஸாக இருந்தாலும் சரி தான், எக்ஸிமாவாக இருந்தாலும் சரி தான், இந்த மாதிரி தோல் சருமம் ப்ராப்ளங்களுக்கு வந்து இந்த சன் பாத் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நார்மலாகவே வீட்டில் உங்கள் கையில் வந்து ஆயில் ஏதாவது வச்சுருக்கீங்க, ஸ்கின்னுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஆயில் வச்சுருக்கீங்கன்னா, அந்த ஆயிலை வந்து காலையிலேயே இந்த மாதிரி தடவிட்டு கொஞ்சம் காலையிலேயும் சாயங்காலையும் சூரிய குளியல் எடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கின்னோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்டு உங்களோட தோல் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வந்து மிக விரைவில் வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த சன் பாத் வந்து ஹெல்ப் பண்ணுது. மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தூக்கம். நம்ம சிலவங்க சொல்லுவாங்க, நைட் வந்து தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர், என்ன பண்ணாலும் எங்களுக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சன் பாத் வந்து எடுங்க. காலையிலையும் சாயங்காலம் 2 டைம் வந்து சன் பாத் எடுக்கிறனால அவங்க பாடியில் வந்து செரட்டோனின், மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் பாடியில் உள்ள பயாலஜிக்கல், அதாவது சிறுகடியின் ரிதத்தை வந்து நல்லா ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து காலையிலே சாயங்காலம் 2 டைம் இளவெயில் உடம்புல படுற மாதிரி கொஞ்சம் வாக்கிங்கோ இல்லை சம் அதர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ சிலவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து வாக்கிங் வந்து வந்து நாங்கள் வந்து இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக வந்து போகிற இடத்துல வந்து எங்களுக்கு சன் பாத் இருக்கிறதே கிடையாது. பட் வந்து டெரஸில் தான் இருக்குது. அந்த டெரஸில் போய் தான் வாக்கிங் வந்து வந்து போய் தான் போனால் தான் நமக்கு வந்து சன்லைட் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் அங்கே மேலே போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. சம் அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுங்கள். வந்து ஒரு கார்டனிங் இருந்தாலும் சரி, வாட் எவர் சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து அந்த இளமையில் உடம்புல படுற மாதிரி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து நைட் வந்து நல்ல தூக்கம், நல்ல டீப் ஸ்லீப்புக்கு வந்து இந்த சன் பாத் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெஸ், அதாவது டிப்ரெஷன் சொல்லுவோம். சிலவங்களுக்கு வந்து டிப்ரெஷன், ஒர்க்காக இருந்தாலும் சரி, வாட் எவர் நிறைய பேருக்கு நிறைய ரீசன்ஸ்னால ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சன் பாத் எடுக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது வந்து நம்மளோட டிப்ரெஷன் லெவல்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணி விடுறதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த சன் பாத் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரோட லைஃப்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக வந்து இளமையில் உடம்புல படுற மாதிரி கொஞ்சம் வாக்கிங்கோ இல்லை இளமையில் உடம்புல படுற மாதிரி காலையிலையும் சாயங்காலம் வந்து கொஞ்சம் சூரிய குளியல் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு பயங்கர ஹாப்பினஸ், அட் த சேம் டைம் வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் லெவல்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணி விடுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.